ஹலோ டியர் செல்வங்களே, உங்க எல்லாரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னா என்னன்னு இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நேத்து வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன், ரைட்? ஸோ இன்னைக்கு இன்டெப்தா டிஸ்கஸ் பண்றோம். அது கூடவே சேர்ந்து டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன, அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சிம்பிள் டென்சஸை சார்ந்த வாக்கியங்களை எப்படி பாசிவ் வாய்ஸா மாத்துறது, இதுதான் இந்த வீடியோல இருக்க போகுது. சரியா? ரைட். இப்போ ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை நம்ம பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸா மாத்தணும்னா அதுல என்ன இருக்கணும்? எல்லா ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸையும் நம்மளால பாசிவ் வாய்ஸா மாத்த முடியுமா? யோசிங்க, முடியுமா? நெவர். எல்லா சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் பாசிவ் வாய்ஸ்ல மாத்த முடியுமான்னு யோசிச்சோம்னா நோ, இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். பிகாஸ் ஒரு வேர்பு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற வேர்பு டிரான்சிட்டிவ் வேர்பா இருந்தா மட்டும்தான் நம்மளால பாசிவ் வாய்ஸா மாத்த முடியும். பட் சில நேரங்கள்ல ஒரே வேர்பு டிரான்சிட்டிவாகவும் இருக்கும், இன்ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிரான்சிட்டிவ்னா என்ன, அதுவே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. டிரான்சிட்டிவ்னா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அந்த ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் இருந்தா மட்டும்தான் முழுமையா முடியும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டிரான்சிட்டிவ் வேர்ப். சரிங்களா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? ஆப்ஜெக்ட் இல்லாம வெறும் சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும் வந்து அந்த வேர்ப், அந்த ஆக்ஷன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாம பாதியோட முடிஞ்சதுன்னா அதுதான் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சரியா? புரிஞ்சிருச்சா? இப்ப இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் நல்லாவே புரியும். சோ எந்த ஒரு வாக்கியத்துல ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்ல டிரான்சிட்டிவ் வேர்ப் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பாசிவ் வாய்ஸா மாத்த முடியும். சரியா? ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது கண்டிப்பா பாசிவ் வாய்ஸா மாத்த முடியாது. சரிங்களா? இப்போ உங்க ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் இமேஜ்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா? ஆக்டிவ் வாய்ஸ்ல த டீச்சர் பிரைஸ்ட் த ஸ்டூடெண்ட். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை பாராட்டினாங்க. ரைட்? இப்ப இதை எப்படி பாசிவா மாத்துவீங்க? ஒரு மாணவன் ஆசிரியரால் பாராட்டு பெற்றான், இப்படிதானே மாத்தணும். அப்ப இது இங்கிலீஷ்ல எப்படி மாறும்? த ஸ்டூடெண்ட் வாஸ் பிரைஸ்ட் பை த டீச்சர். சோ இங்க சப்ஜெக்ட் என்னது? அந்த ஆசிரியர். வேர்ப் என்னது? பிரைஸ்ட். ஆப்ஜெக்ட் என்ன? த ஸ்டூடெண்ட். சரிங்களா? சோ இதுல மூணுமே இருக்குது. சோ இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிரைஸ்ட் அப்படின்ற வார்த்தை தான் டிரான்சிட்டிவ் வேர்ப். சரிங்களா? ஏன்னா வெறும் இந்த டீச்சர் பிரைஸ்ட்னு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் முழுமையாகாது. ஒரு ஆசிரியர் யார பாராட்டினாங்க, அது யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த சென்டென்ஸ் முழுமையாகும். ரைட்? சோ ஆப்ஜெக்ட் வந்து சென்டென்ஸ் முழுமையாகுது, அந்த ஆக்ஷன் முழுமையாகுது, அப்படி இருக்கிற வாக்கியங்களை மட்டும்தான் நம்மளால ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாத்த முடியும். இந்த மாதிரி வேர்பை தான் நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். சரியா? இப்போ உங்களுக்கு இந்தந்த வேர்ப் எல்லாம், இந்தந்த ஆக்ஷன் வேர்ட் எல்லாம் நான் எப்படி டிரான்சிட்டிவ் வேர்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு டவுட் வரும். அது ரொம்ப ஈஸி. வேர்பு கூட வாட், ஹூம் இந்த மாதிரி வார்த்தைகளை சேர்த்து கேள்வியை எழுப்புனீங்க, அதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான் டிரான்சிட்டிவ் வேர்ப். அதே நேரத்துல அந்த கொஸ்டினை கேட்கும் போது ஆன்சர் வரல அப்படின்னா அதுதான் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், பிரைஸ் டு ஹூம், யார, அதுக்கு என்ன ஆன்சரு? த ஸ்டூடெண்ட். டீச்சர் யார பத்தி புகழ்ந்தாங்க, யார பாராட்டினாங்க? மாணவரை. சோ இதுக்கு ஆன்சர் இருக்குதுல்ல, அதனாலதான் இதை நான் டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்றேன். சரிங்களா? இப்ப இதே கேள்விக்கு ஆன்சர் இல்ல, ஆன்சர் வரல அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சரிங்களா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஹீ ஸ்லீப்ஸ். ஹீ ஸ்லீப்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குது. இதை பாசிவ்க்கு மாத்த முடியுமா? வெறும் சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும்தான் இருக்குது. இதை மாத்த முடியுமா? இதுல ஸ்லீப்ஸ் அப்படின்றது என்ன வேர்பு? இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு. ஏன்னா இதுல ஆப்ஜெக்ட் இல்ல, அந்த செயல் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஸ்லீப்ஸ் வாட், ஸ்லீப்ஸ் ஹூம், இப்படிலாம் கேள்வி கேட்டனா எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல. சோ இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இதுக்கு ஆப்ஜெக்டும் இல்ல, சோ இதை மாத்த முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் இல்லனாலே அதை நம்மளால பாசிவ் வாய்ஸா மாத்த முடியாது. சரிங்களா? இப்போ she writes a letterன்னு ஒன்று இருக்குதா? இப்போ இந்த ரைட்ஸ் அப்படின்ற வேர்பு கூட வாட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து கேள்வி எழுப்புற போது அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ரைட்ஸ் வாட், a லெட்டர். என்ன எழுதுனாங்க? ஒரு லெட்டரை எழுதுனாங்க. சோ அங்க லெட்டர்னு வந்துருதா? அப்ப அது என்ன வேர்பு? டிரான்சிட்டிவ் வேர்பு. சரியா? அடுத்தது, the police arrested the thief. arrested whom, யார போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? இப்படி ஒரு கேள்வியை எழுப்புற போது என்ன ஆன்சர் வரும்? திருடர்களை. சோ இதுக்கு ஆன்சர் இருக்குதுல்ல, அப்ப இது என்னது? டிரான்சிட்டிவ் வேர்ப். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. they built a bridge. they built a bridge. இப்ப இந்த வேர்பு கூட வாட் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து போட்டா ஆன்சர் வருதா? built what, என்னத்தை கட்டுனாங்க? a bridge, ஒரு bridge, ஒரு பாலத்தை. சோ இதுக்கு ஆன்சர் இருக்குதா? இதனாலதான் இதை நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் இருக்காதுன்னு நான் முன்னமே சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. the baby cried. ரைட்?
இப்ப இந்த verb கூட நம்ம what, whom சேர்த்தா அதுக்கு ஆன்சர் கிடைக்காது. அதனாலதான் இதை நம்ம intransitive verbன்னு சொல்றோம். இந்த மாதிரி வர சென்டென்ஸ் எல்லாம் நம்மளால பாசிவா மாத்த முடியாது. சரிங்களா? இப்போ சிம்பிள் பிரசன்ட்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்குது. she writes a letter. இத பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தும் போது நான் அதே சிம்பிள் பிரசன்ட்ல தான் மாத்தணும். சரிங்களா? என்ன காலத்தை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார்களோ அதே காலத்துல தான் நான் அந்த வாக்கியத்தை மாத்த வேண்டும். காலத்தை மாத்தக்கூடாது. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ரூல். ஓகே, இப்ப இதுல பாருங்க, she writes a letter. இது எப்படி மாறும்? a letter is written by her. நான் நேத்தியே சொல்லியிருந்தேன், இங்க writes அப்படின்ற verb இருக்கு. so it is simple present. அப்ப இங்க be form verb என்ன வரும்? his வரும். she இருக்குல்ல, ஒருத்தி தானே, அப்ப இங்க his தான் வரும். சரிங்களா? she, his அப்படிதான் வரும். அத பாசிவா மாத்தும் போது a letter is written by her. சரிங்களா? சப்ஜெக்ட் கடைசிக்கு ஓடிரும், ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துரும், சொல்லப்பட்டிருக்கிற மெயின் verb பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாறிடும், ரைட்ஸ் ரிட்டனா மாறிடும். அதை தான் நம்ம verb ஃபார்ம்ல தேர்ட் ஒன்னு சொல்றோம். சரியா? அது கூட பை சேர்த்து சொல்லணும். இதுதான் ஈஸியா ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தக்கூடிய ஃபார்முலா. சரிங்களா? பட் நிறைய நேரத்துல பை இல்லாமலும் சில சென்டென்ஸ் வரும். அதை பத்தி நம்ம விரைவாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸை பாசிவ்க்கு மாத்தும் போது எப்படி மாத்துறது? அதே சிம்பிள் பாஸ்ட்ல தான் மாத்தணும். she wrote a letterன்னு இருக்கா, இது எப்படி வரும்? a letter was written by her. என்ன verb இருந்தாலும் அதை நம்ம பாசிவா மாத்தும் போது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா தான் வரும். அது ரைட்டா இருந்தாலும், ரைட்ஸா இருந்தாலும், ரோட்டா இருந்தாலும் ரிட்டன் தான். நீங்க உடனே யோசிக்கலாம், இங்கதான் ஏற்கனவே ரோட்டுன்னு இருக்குல்ல, அப்ப இதை நம்ம ஏன் மாத்தணும்? அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஆக்டிவ்ல என்ன காலத்தை சுட்டி காட்டி அந்த verb இருந்தாலும் அதை பாசிவா மாத்தும் போது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா தான் வரும். சரியா? இப்ப இங்க பாருங்க, she தானே இருக்கு, அப்ப இதை மாத்தும் போது என்ன பி ஃபார்ம் verb வரும்? was வரும். ஏன்னா அது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. சிம்பிள் பிரசன்ட்ல இருந்தா மட்டும்தான் is வரும். சரியா? a letter was written by her. ஓகே, அடுத்தது பாருங்க, she will write a letter. அவ இதுக்கு அப்புறம் தான் லெட்டர் எழுதுவா. she will write a letter. அவள் ஒரு கடிதம் எழுதுவாள் அப்படின்னு நான் சொல்றேன் ஃபியூச்சர்ல. அப்ப இதை மாத்தும் போது எப்படி வரும்? அதே மாதிரிதான் ரைட் ரிட்டனா மாறிடும். சரியா? a letter will be written by her. ஏன்னா அது ஃபியூச்சர்ல, அப்ப அங்க இஸ்ஸும் வராது, வாஸும் வராது, வேறும் வராது, will be தான் வரும். ஃபியூச்சர்னாலே will வந்திருக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. so a letter will be written by her. அவ கண்டிப்பா ஒரு லெட்டர் எழுதுவா, ஒரு கடிதம் அவளால் எழுதப்படும் அப்படின்னு நான் சொல்றேன் ஃபியூச்சர்ல. சரிங்களா? நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாத்தும் போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். அட் த சேம் டைம் ஹெல்பிங் ஃபார்ம் verb மட்டும்தான் மாறும். ஹெல்பிங் verb மட்டும்தான் மாறும். இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி, இது மட்டும்தான் மாறும். மத்தபடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எந்த காலத்திலயும் ஒரே மாதிரி தான் வரும். சரியா? இப்ப நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, சில verb டிரான்சிட்டிவாவும் வரும், இன்ட்ரான்சிட்டிவாவும் வரும்னு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. the door opened இப்படி இருக்கா? இதுல opened அப்படின்ற ஒரு verb intransitive சொல்றேன். இப்ப அதே வாக்கியத்தை நான் ஆக்டிவ்ல சொல்றேன். she opened the door. she opened the door. இப்ப இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் சொன்ன சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இல்ல, அதனால அதை நம்ம intransitive verbன்னு சொல்லிட்டோம். அடுத்த சொன்ன சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்குது, அதனால நம்ம டிரான்சிட்டிவ்னு சொல்லிட்டோம். சோ ஆப்ஜெக்ட பொறுத்து தான் ஒரு verb டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவான்றத கணிக்க முடியும். சரியா? அடுத்த சென்டென்ஸ பாருங்க, the bell rang. இப்ப இது என்னது? இன்ட்ரான்சிட்டிவ், ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லல்ல. the bell rang, மணி அடிச்சுது அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க, he rang the bell. அவன் மணி அடிச்சான் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இங்க he சப்ஜெக்ட், rang verb, the bell இருக்கு ஆப்ஜெக்ட். சோ இந்த verb நம்ம டிரான்சிட்டிவ் வெர்ப்னு சொல்லிட்டோம். சரியா? இதுதான் வித்தியாசம். ஆப்ஜெக்டோட வந்துச்சுன்னா அதுக்கு பேரு டிரான்சிட்டிவ் வெர்ப், ஆப்ஜெக்ட் இல்லாம வந்துச்சுன்னா அதுக்கு பேரு இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். புரிஞ்சிருச்சா? ஈஸி தானே? இப்போ உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் நான் கொடுத்திருக்கிறேன். இதுல சொல்லப்பட்டிருக்கிற verb, ஆக்ஷன், வேர்ட்ஸ் எல்லாம் டிரான்சிட்டிவ் வெர்பா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பா நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு 5 சென்டென்ஸ் இருக்கா, இத நீங்க பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தணும். சரியா? ஆக மொத்தம் 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க்கா இருக்கு. எல்லாமே ஈஸி தான், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சோ தயவு செஞ்சு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது 3 மட்டும்தான். டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவான்னு கண்டுபிடிக்கணும். டிரான்சிட்டிவா இருந்துச்சுன்னா அதை நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்த முடியும். சிம்பிள் பிரசன்டா இருந்துச்சுன்னா அதே ஃபார்ம்ல தான் பாசிவ்லயும் வரும். காலத்தை மாத்தக்கூடாது. இந்த கோல்டன் ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கிராமர் ரொம்ப எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். ரைட்? ஸோ டூ யோர் ஹோம்ஒர்க். எதை பார்த்தும் கஷ்டப்பட வேணாம், பயப்பட வேணாம், வராதுன்னு நினைக்க வேணாம். பி பாசிட்டிவ் அண்ட் டூ யோர் ஹோம்ஒர்க். தேங்க்யூ.